உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு அருமையான நண்டு வறுவல் எப்படி செய்யறது நான் சொல்ல போறேன். நண்டு வாங்கினீங்கன்னா அதை ஓட எடுத்தீங்கன்னா உடனே சமைச்சிடணும். அப்படி உங்களால் சமைக்க முடியலன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு வச்சுக்கினீங்கன்னா ஒன்றும் கெடாது. இல்லைன்னா அது தண்ணி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 500 கிராம் நண்டுக்கு 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது பொரியட்டும். பட்டை கிராம்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா இந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நண்டுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இதை போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையான ஏற்பாடு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். கமகமன்னு வாசனையான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நண்டு வேகும் போதே வாசனையாக இருக்கும், சான்ஸே இல்லைங்க. நீங்களும் இந்த மாதிரி நண்டு வறுவல் செய்து சாப்பிடுங்க. இதை ரசம் சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.